இப்போ கொஸ்டின் பார்த்துங்க, solve the regression relation. Solve the regression relation. an equal to 6 an minus 1 minus 9 an minus 2. So very important. இங்க n minus 1 n minus 2 வருது. கண்டிப்பா ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தே ஆகணும். a0 a1 வேல்யூஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது சப்போஸ் கொடுக்காம விட்டுறாங்க ஒரு சில டைம், அப்போ ப்ராப்ளம் மிஸ்டேக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய டைம் இந்த மாதிரி கொடுக்காம விட்டுருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக இங்கே an minus 2ன்னு இருந்ததுன்னா 2 வரும், an minus 3ன்னு இருந்தால் 3 வேல்யூஸ் வரும். சரிங்களா? வித் த இனிஷியல் கண்டிஷன் திஸ் ஒன். ஓகே, இப்போ சொல்யூஷன் போடலாம். சரி, எடுத்த முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 வந்து ஒரு ஜெனரல் ஃபார்மேட் கொண்டு வந்துடலாம். ஈக்குவேஷன் சொல்றது ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்துடுறேன். an minus 6 an minus 1 plus 9 an minus 2 equal to 0. ஓகே, இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்மேட். அப்போ இதனுடைய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதணும். அப்போ கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட் சொன்னேன், ஆக்சுவலாக இங்கே என்ன ஆர்டர் இருக்குதோ அதை நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது இது n minus 2 இருக்குது. அப்போ கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் எப்படி வரும், இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எழுத வேணும். கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன, n minus 2னால எடுத்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து n minus 2, இங்கே 2 வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக 2 அதிகமாக இருக்குன்னா r ஸ்கொயர் minus 6 into n minus 1, அப்போ 1 அதிகமாக இருக்குது r plus 9 into n minus 2 இருக்கிறனால இங்கே டேரெக்டாக வந்து 0 ஆயிரும், r பவர் 0, அப்போ ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுடைய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். இந்த கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இது மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுதாமா, நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுங்க. கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, ஃபேக்டரைஸ் பண்ணி கூட போட்டுங்க. என்ன பாசிபிள்மா, இது ரூட்டுக்கு உண்டான பாசிபிள் என்னம்மா, எனி ஐடியா? சஸ்வதா, இது எப்படி ரூட் கண்டுபிடிக்கலாமா? சார், ரூட் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, மல்டிபிள் டைம் வந்து 9, சம் ஆஃப் த டைம் -6. அப்போ 3 into 3 9, கரெக்டுங்களா? 3 into 3 9, பட் -9 இல்லை +9, அதனால மைனஸ் மைனஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -6, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +9. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, r minus 3 into r minus 3 equal to 0. therefore r equal to என்ன கிடைக்குது, 3, 3. அப்போ என்னாச்சு, கேரக்டர்ஸ் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ ஈக்குவல் ரூட்ஸ்னா என்ன ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா கொடுத்தேன். செகண்ட் ஃபார்முலா என்ன கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூட் தான், அப்போ ரொம்ப ஈஸி. அப்போ an into alpha 1 r power n plus alpha 2 n r power n. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணுங்க. அப்போ சப்மிட் பண்ண என்ன ஆகும், an equal to alpha 1 r, r-ஓட வேல்யூ 3 power n plus alpha 2 into n into r-ஓட வேல்யூ 3 power n. அப்போ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். சரி, இதோட முடிஞ்சுதான். நம்மளோட மெயின் எய்ம் ஆல்பா 1 ஆல்பா 2 வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த given the initial condition இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். a0 1, a1 வந்து 6. அப்போ a0 வந்து 1. அப்போ என்ன பண்ணலாம், n equal to 0. அப்போ a0 equal to 1, that is equal to, அப்போ nங்கிற 0 போட்டால் 1 போட்டாச்சு. இங்கே 3 பவர் 0 0 into alpha 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன தெரியுது, 0. அப்போ என்னோட வேல்யூ 0னா அந்த ஓவரால் டைம் வந்து 0 ஆயிடும். ஓவரால் டைம் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஆல்பா 1 equal to 1 வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக ஆல்பாவோட வேல்யூ இது சிம்பிளிஃபை பண்ண வந்துருச்சு. ஸோ அதே அடுத்த ஐடியா, n equal to 1. n equal to 1 அப்ளை பண்ண a1ஓட வேல்யூ என்ன, given that problem n equal to 1னா a1ஓட வேல்யூ வந்து 6. அப்போ 6 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், a1னா 6 equal to alpha 1 into 3 power 1 வந்து 3 ப்ளஸ் alpha 2, என்னோட வேல்யூ 1 தெரிஞ்சிருச்சு, இது என்னது 3 power 1 வந்து எகைன் 3 தெரியும். ஸோ அப்போ என்னாச்சு, 6 equal to alpha 1ஓட வேல்யூ 1 into 3 ப்ளஸ் 3 alpha. அப்போ என்னாச்சு, 6 minus 3 equal to 3 alpha 2 தானே, alpha 2. அப்போ என்னாச்சு, 3 equal to 3 alpha 2. அப்போ alpha 2 is also 1.
அப்போ ஆல்பா 1 1 ஆல்பா 2 1. அப்போ இதுதான் நம்மளுடைய மெயின் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் 2 இம்ப்ளைஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 இம்ப்ளைஸ் தட் ஏனோட வேல்யூ இருக்குது ஆல்பா 1 வந்து 1 1 இன்ட்டு 3 பவர் n ப்ளஸ் ஆல்பா 2 இஸ் ஆல்சோ 1 1 இன்ட்டு n இன்ட்டு 3 பவர் n. அப்போ 1 இன்ட்டு எனிதிங் இஸ் சேம் வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ என்னாச்சு, an ஈக்குவல் டு 3 பவர் n வெளியே எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், n ப்ளஸ் 1 n ப்ளஸ் 1. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அப்போ கிவன் த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம பொறுமையாக என்னென்ன வேணுமோ அதை சால்வ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ரிகர்ஷன் ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இதில்